மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800. தொடர் கனமழையால் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் பாழாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், என்னென்ன பொருட்கள் இப்ப பாழாகி இருக்கு? ஒட்டுமொத்த அந்த பொருட்களின் மதிப்பு என்ன? நெல்லையில் பெய்த வரலாறு காணாத மழையின் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நெல்லையில கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான திருநெல்வேலி மாவட்ட மொத்த கூட்டுறவு பண்டகசாலை, அதுல திருநெல்வேலி பண்டகசாலை ஒண்ணு இயங்கி வருது. அந்த பண்டகசாலையிலிருந்து கூட்டுறவுத்துறை சார்பாக நடத்தக்கூடிய பல்வேறு கடைகளுக்கு அங்கிருந்து அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அங்கிருந்து சப்ளை பண்ணப்பட்டு மக்களுக்கு விற்கப்படுகிறது. இந்த நிலையில நேற்று 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அந்த நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அந்த நெல்லை மாவட்ட அந்த மொத்த கூட்டுறவு பண்டக சாலையில உள்ள பொருட்கள் அனைத்துமே மழையில ஃபுல்லா நனைஞ்சி அதை பயன்படுத்த முடியாத அளவு இருக்கு. அதோட மதிப்பை கேட்கிறப்ப கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கிறதாக அதிகாரிகளும் அந்த கூட்டுறவு அந்த பண்டக சாலையுடைய தலைவரும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பொருட்களை மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இல்லை. அதே சமயத்துல மக்களின் அன்றாட தேவைக்கு தேவையான பொருட்கள் வரவழைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. மணிமாறன், இப்ப இருக்கிற கடுமையான சிரமமான சூழல்ல மக்கள் என்னென்ன இன்னல்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட சமயத்துல 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் வீணாகி இருக்கு அப்படின்றது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். அதே அந்த கிடங்குல வைக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு பொருட்களை மேல இருக்கிறதுலாம் கொஞ்சம் பாதுகாப்பா தானே இருக்கும். எஞ்சிய உணவுப் பொருட்களை மீட்பதற்கான நடவடிக்கையாவது எடுக்கப்படுமா மாதவன்? மணிமாறன், இப்ப அவங்க வச்சிருந்தது ஒவ்வொரு அந்த கிடங்குல ஒரு இடத்துல ஜீனி, ஒரு இடத்துல பருப்பு, ஒரு இடத்துல மிளகாய், ஒரு இடத்துல மளிகை பொருள் ஒன்னொன்னு வச்சிருந்தாங்க. ஆனா கீழ்த்தளத்துலதான் பாதிக்கப்பட்டிருக்கு. மேல் தளத்துல உள்ள பொருட்கள்லாம் நல்லா தான் இருக்கு. இருந்த போதும் தண்ணியோட வேகம் அந்த இதுல ஒரு சில இடத்துல பொருட்கள் கெட்டு போயிருக்கு. ஏன்னா 100 கடைகளுக்கு மேல திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள இந்த கூட்டுறவுத்துறை சார்பாக இயங்கக்கூடிய 100 கடைகளுக்கு மேல இந்த பொருட்கள் இங்க இருந்து அனுப்பப்பட்டு வருவதனால இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். 1 கோடி ரூபாய் மதிப்புல இருக்கும் அப்படிங்கிற தகவலை தான் அங்கே உள்ள அதிகாரிகளும் அதே சமயம் அந்த பண்டக சாலையுடைய தலைவரும் தெரிவிச்சிருக்காங்க. மணிமாறன், இருந்த பொழுதும் மக்களுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும், ஏன்னா இப்ப 2 நாள்ல மக்களுக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு கடைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி மாதவன். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800.